जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தி. இதுதான் இன்றைய சத்சங்கத்தின் நாம் உணரப்போகின்ற சத்தியம். நாம் ஆழமா சில சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். குறை பிரசவத்தில் குழந்தைகள் பிறந்தா இன்குபேட்டர்னு சொல்லி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான உணவு, வேற இந்த வெப்பநிலை, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்குபேட்டரில் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் அது ஒரு குறைப்பிரசவ குழந்தை உயிரோடு வாழ வேண்டும்னா, இந்த சமூக சூழலோடு தாக்கு பிடிக்கணும்னா இன்குபேட்டர் வேணும். அதே மாதிரி ஒரு ஞானி இந்த பூமியில் இறங்கி இந்த பூமிக்குள் ஞானத்திற்குள் மலர்ந்து முழுமையடையணும்னா ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர் வேணும். அருணாச்சலம், இந்த திருவண்ணாமலை அது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர். அருணாச்சலம் ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர். மீண்டும் 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 ஞானிகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்ற ஸ்தலம், இருக்கின்ற க்ஷேத்திரம். அதாவது மொத்த நகரமும், நகரம் மட்டும் இல்லை, அத்தனை பேருடைய உணர்வினுடைய பாகமுமே ஆன்மீகம் தான். ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய பாகமாக, வாழ்க்கையினுடைய அங்கமாக கரைந்து விட்ட ஒரு இனிமையான ஊர். அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தி பொங்கி பிரவகித்துக் கொண்டிருக்கின்ற இனிமையான இந்த இடத்திலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். சில பேர் நினைக்கலாம்,
இது ஆனந்த சக்தி பொங்கி பிரவை இதெல்லாம் சொல்றாங்களே சாமி, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. ஏதோ ஒரு கல்மலை இருக்கு, நாமளும் வந்தோம் பார்த்தோம். ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் உண்டு. ஸ்ரத்தை ஏற்படுமானால் கல்லும் கடவுளாக நமக்கு வாழ்க்கையை உணர வைக்கும். ஸ்ரத்தை இல்லாது போனால் கடவுளே நேரில் வந்தாலும் ஐடி கார்டு கேட்போம், ஐடென்டிட்டி கார்டு கேட்போம். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், செயல் இல்லாமல் உணர்வு மட்டும் இருக்குமானால் உணர்வு குறைந்து மந்தமாயிடும். இல்லை, உணர்வு இல்லாமல் செயல் மட்டும் நடக்குமானால் சடங்காயிடும். ஆழமா புரிஞ்சுக்கும். இந்த சத்தியம் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும், ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். உணர்வு செயல், உணர்வு இருந்து செயல் நடக்காமல் இருந்தா, இப்ப நீங்க பார்க்கலாம், சில நேரத்தில் எப்போவாவது உங்களுக்கு ஒரு நாள் விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் முழிச்சு திடீர்னு பக்கத்து வீட்டில் ஓடுற அந்த சுப்பிரபாதம் காதில் விழுந்து ஒரு இனிமையான உணர்வு உங்களுக்குள்ள மலர்ந்ததுன்னா உடனே என்ன தோணும், ஆஹா நாமளும் தினந்தோறும் எந்திரிச்சு காலையில் சுப்பிரபாதம் பாடி இந்த மாதிரி உட்காந்து அமைதியாக பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அந்த உணர்வு செயலாக மாறாமல் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா தமசாக மந்தத்தன்மையாக மாறிவிடும். செயல்படுத்தப்படாத உணர்வு மந்தத்தன்மையாக மாறிவிடும். இன்னொன்று, வெறும் செயல் மட்டும் இருந்து உணர்வு இல்லாமல் போனால் நமக்கு அந்த மாதிரி எப்போவுமே உணர்ந்திருக்க மாட்டோம். ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நீ சுப்பிரபாதம் பாடு காலையில், அது ரொம்ப நல்லது அப்படின்னு, உடனே செய்ய ஆரம்பிச்சிடுறது. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் படின்னு சொல்லியிருப்பாங்க, உடனே செய்ய ஆரம்பிச்சிடுறது. உணர்வு அதில் ஈடுபட்டு மாட்டோம், நமக்கு அதில் உணர்ந்து இருக்க மாட்டோம். வெறுமனே அந்த புக்கை வச்சு என்ன பண்ணுறது, வேகமாக விஷ்ணு விஷ்ணு சக்கார 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், எத்தனை நம்பர் வரைக்கும் படிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு இருப்போம், அவ்வளவுதான். உணர்வு இல்லாமல் செயல் மட்டும் செய்யப்படும் பொழுது சடங்காக மாறிவிடும். செயல் செய்யாமல் உணர்வு மட்டும் இருந்தால் தமசாக மந்தத்தன்மையாக மாறிவிடும். உணர்வும் செயலும் இரண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஆனந்தம் நமக்குள் பொங்கும். உணர்வும் செயலும் சேர்ந்து நமக்குள் பொங்குவதுதான் ஆனந்தம். உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். சில நேரத்தில் ஏதாவது ஒரு இனிப்பை முதல் தரம் ருசிக்கும் பொழுது ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு ருசி, சுவை. இல்லை ஏதாவது ஒரு நபரை பார்க்கும் பொழுது, பிடித்த ஒரு நபரை பார்க்கும் பொழுது, மனதுக்கு உகந்த ஒரு நபரை பார்க்கும்போது ஏற்படுகின்ற ஒரு ருசி. அது ஐம்புலன்களாலே நாம் உணர்கின்ற ருசிகள். ஒரு செயலை, ஒரு விஷயத்தை முதல்ல அனுபவிக்கும் பொழுது ஒரு ஆனந்தம், ஒரு சுகம் ஏற்படலாம். ஆனால் அந்த சுகம் அந்த பொருளிலிருந்து தான் வருகிறது நினைச்சு திரும்ப திரும்ப அதே செயலை செய்தோமானால் அதே சுகம் தோன்றுவதில்லை. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு செயல் நமக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது, சுகத்தை ஏற்படுத்துகிறது என்று நாம் நினைத்துக்கொண்டு
அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்தால் அதே சுகத்திற்குள் நுழைவதில்லை, அதே சுகம் கிடைப்பதில்லை. 10 இனிப்பு வாயில போட்டு 11வது வாயில போட்டா திகட்டுது. அதே செயல் கூட அதே ஆனந்தத்தை அளிப்பதில்லை. காரணம் என்ன? இந்த சில விஷயங்களை ஆழ்ந்து புரிந்து கொண்டோமானால் உங்களுக்குள் நடக்கின்ற மலர்ச்சியைத்தான் ஸ்ரத்தைன்னு சொல்றேன். இந்த ஸ்ரத்தை உங்களுக்குள் மலருமானால் அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தியை உணர்வீர்கள். இந்த வினாடி உணர்வீர்கள். நாளைக்கு மறுநாளோ இல்லை, இந்த வினாடி உணர்வீர்கள். ஸ்ரத்தையினுடைய சக்தி அதுதான். நமக்குள் மலர்கின்ற வினாடியே சத்தியத்தை காட்டக்கூடியது. பட்டினத்தாருக்கு ஒரு வினாடியில தான் ஸ்ரத்தை மலர்ந்தது. அருணகிரிநாதருக்கு ஒரு வினாடியில தான் ஸ்ரத்தை மலர்ந்தது. ரமண மகர்ஷிக்கு ஒரு வினாடியில தான் ஸ்ரத்தை மலர்ந்தது. இந்த ஸ்ரத்தை மலருகின்ற நேரத்தை தான் ஜீவன் முக்த காலம்னு சொல்றோம், ஞானம் அடைகின்ற நேரம்னு சொல்றோம். ஸ்ரத்தை மலர்ந்தவன் ஜீவன் முக்தனாக வாழுகின்றான். வாழும் பொழுதே எந்த பந்தங்களும் இல்லாமல் வாழும் பொழுதே ஆனந்தமாக வாழ்பவன்தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அருணாச்சலம்ங்கிறது ஆனந்த சக்தி என்று புரிந்து கொண்டவர்கள் வாழும் பொழுதே தான் கடவுளாக, கடவுள் நிலையிலே ஜீவன் முக்தர்களாக வாழுகின்றார்கள். அருணாச்சலம்ங்கிறது ஆனந்த சக்தின்னு புரிந்தா முன்னால் இருக்கின்ற கல்மலையும் கடவுள், இந்த உடம்பாக இருக்கின்ற நாமும் கடவுள் என்று உணர்வோம். ரெண்டுத்துக்குள்ளேயுமே கடவுள் சக்தி தான் இருக்குன்னு உணர்வோம். அது புரியலன்னா வெளியில் இருக்கிற மலையும் கல்லாக இருக்கும், இந்த உடம்பும் ஜடமாக இருக்கும், ரெண்டுமே ஜடமாக இருக்கும். ஸ்ரத்தை மலராத பொழுது இரண்டுமே ஜடம், ஸ்ரத்தை மலர்ந்தால் இரண்டுமே இறைவன். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணன் சொல்வாரு, வெளியில் இருக்கின்ற ஒரு கல்லிலே முதலிலே கடவுளை காண கற்றுக்கொண்டோமானால் இந்த உடலுக்குள்ளும் அதை காண அனுபூதியை நம் அனுபூதியாக காண முடியும். அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்றது. பலவேறு மேடைகள், எத்தனை ஆயிரக்கணக்கான மேடைகள் எனக்கு தெரியல, எத்தனை நூற்றுக்கணக்கான மேடைகள். எங்குமே வார்த்தைகளுக்காக நான் காத்திருந்ததில்லை, வார்த்தைகள் வராமல் தடுமாறியதில்லை, வார்த்தைகள் சிக்கியதில்லை. ஆனால் அருணாச்சலத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் தொண்டைக்குள் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல். வார்த்தைகள் வராமல் ஏற்படுகின்ற தடுமாற்றம், வார்த்தைகள் வராமல் பொங்குகின்ற ஆனந்தமயமான உணர்ச்சி பெருக்கு. பல்வேறு சத்தியங்கள் நான் வெளிவர வேண்டும், நான் வெளிவர வேண்டும் என்று தொண்டைக்குள்ளே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலையே ஏற்படுத்துகின்றன. சில சத்தியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனித வாழ்க்கையின் அடிப்படை லட்சியம் ஜீவன் முக்தி. ரொம்ப நேரம் வேற வேற கருத்துக்களை, வேற வேற வார்த்தைகளை அலங்கரித்து அப்படிதான் சொல்றதை விட நேரடியான சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனித வாழ்க்கையின் லட்சியம் ஜீவன் முக்தி. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், வேறு எதுவுமே மனித வாழ்க்கையின் லட்சியம் கிடையாது. மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் நாம பூமிக்கு வந்தப்போ எப்படி வந்தோமோ அதே பந்தத்தன்மையில் இந்த பூமியை விட்டு வெளியில போகக்கூடாது. இந்த பூமி வாழ்க்கை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. நம்ம எல்லாரும் விசிட்டர்ஸ் தான், நம்ம எல்லாருமே விசிட்டர்ஸ் தான். நம்முடைய ஆசிரமம் இருக்கிற இடம் விடுதி. விடுதினா என்ன அர்த்தம்னா தமிழ விடுதின்னு சொல்றது தான். கேட்டாங்க, சாமி ஏன் விடுதியில் ஆசிரமம் வச்சிருக்கீங்க? வாழ்க்கையே விடுதின்னு சொல்றதுக்காகத்தான் விடுதியில் ஆசிரமம் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையே நாம வாழ்க்கையில தங்கி இருக்கிறதே விடுதியில தங்கி இருக்கிறோம். சில நாட்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. அருமையான ஒரு வாய்ப்பு. ஆழமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம் ஜீவன் முக்தி. நிறைய உண்மையை சொல்லணும்னா பல மேடைகள்ல இந்த வேற வேற நிகழ்ச்சிகளுக்கு போகும்பொழுது சத்தியத்தை அதே மாதிரி சொல்ல முடியாது. மக்கள் எப்படி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் விரும்புகிற விதத்துல தான், மக்கள் விரும்புவதைத்தான் சொல்ல வேண்டி இருக்கும்.
மனித வாழ்க்கையின் லட்சியம் ஜீவன் முக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீதி எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்றேன், மீதி எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்றேன், மீதி எதுவாக இருந்தாலும் சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அன்பர் வந்திருந்தார் அமெரிக்கால இருந்து. சாமி எனக்கு ஒரே மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கே, ஏன் டிப்ரெஷன்? எல்லாம் இருக்கிறதால தான் சாமி டிப்ரெஷன்னாரு. நான் அமெரிக்கா வரும்பொழுது எனக்கு என்னென்ன வேணும்னு நினச்சனோ, 2 கார் வேணும், ஒரு 2 வீடு வேணும், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வேணும், இனிமையான ஃபேமிலி வேணும், என்னென்ன வேணும்னு நினச்சனோ எல்லாத்தையும் அடையிறதுக்கு 10 வருஷம் ஆகும் நினச்சேன். ஆனால் 4 வருஷத்துலேயே அடைஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் இதையெல்லாம் அடைஞ்சா நான் எப்படி இருப்பேன்னு நினச்சனோ அப்படி இல்லை சாமி அப்படின்னாரு. அடைய வேண்டிய பொருளை எல்லாம் அடைந்து விட்டேன், ஆனால் இந்த பொருளை எல்லாம் அடைந்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று நினைத்திருந்தேன், அதை அடையவில்லைன்னு சொன்னார். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैष शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். வேறு எதனாலும் வாழ்க்கையின் இறுதியை உங்களுக்கு காட்ட முடியாது. வேறு எதனாலும் வாழ்க்கையின் அறுதி உங்களுக்கு புரிபடாது. வேறு எதனாலும் வாழ்க்கையின் சத்தியம் உங்களுக்குள் விளங்காது. வேறு எதை நோக்கி ஓடுவதும் விழலுக்கு இறைத்த நீர் காணல் நீரை பின்பற்றி ஓடி காலத்தை கழிப்பதற்கு சமம். பொதுவாக என்கிட்ட மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற சீடர்கள் ரொம்ப குழப்பமா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரே கேள்வியை 2 வேறு நபர் கேட்டால் 2 வேறு விதமான பதிலை சொல்லிடுவேன். சீடர் கேட்பார், என்ன இப்போதானே சாமி ஒருத்தர் வந்து கேட்டார் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா வேணாமா, நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. இன்னொருத்தர் வந்து கேட்டார் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா வேணாமான்னு. வேண்டாம், நீ சன்னியாசியாகன்னு சொல்றீங்களே. கேள்விக்கு பதில் அல்ல, கேட்பவருக்கு பதில். கேள்விக்கு பதில் அல்ல, கேட்பவருக்கு பதில். அதனால புரிஞ்சுக்கோங்க, இப்ப நான் சொல்லுகின்ற சத்தியமும் கேட்பவர்களுக்காக, அதாவது கேட்கிறவங்களுடைய இன்டென்சிட்டிக்காக, அதற்காக வெளிப்படுத்தப்படுகின்ற சத்தியங்கள். மனித வாழ்க்கையின் அடிப்படை லட்சியம் ஜீவன் முக்தி. வேறு எந்த வழியில வேணாலும் வாழ்க்கையை முயற்சி பண்ண நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இல்லை, என் வாழ்க்கை கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல தான் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி வச்சுட்டா போதும்னு. நம்ம மனசு நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் எப்போவாது துக்கம் வருது, அதை ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா போதும்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசை நாம ரிப்பேர் பண்ண முயற்சி பண்றது கோழி குப்பையை கிளற மாதிரி. என்றுமே நிறைவேறாதது, என்றுமே நடக்காதது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று உண்மையிலேயே சில சத்தியங்களை ஆழமாக ஆணித்தரமாக எதற்கும் தயங்காமல் சொல்வது என்ற முடிவோடு இங்கு அமர்ந்திருக்கின்றேன். சோஷியலி பொலைட்னு சொல்லுவாங்க. சோஷியலி பொலைட், சமூக ரீதியாக அடக்கமாக அமைதியாக இருத்தல். பல நேரங்களில் சமூக ரீதியாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை உள்ளது உள்ளபடியே சொல்ல முடியாமல் மென்று விழுங்கி இருக்கின்றேன். இன்று சமூக ரீதியாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ வேறெந்த காரணங்களுக்காகவோ சத்தியத்தை நான் ஜீரணிக்கப் போவதில்லை. உள்ளதை உள்ளபடியே சொல்லப் போகின்றேன். உள்ளதை உள்ளபடியே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். செயலில்லா உணர்வும் உணர்வில்லா செயலும், அல்லது இது இரண்டிற்கு இருக்கின்ற இடைவெளியும் தான் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்குமான ஆணிவேர்.
திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, 2 விதமான பர்சனாலிட்டி நம்ம வச்சிருப்போம். ஒன்று, வெளி உலகத்துக்கு நாம யாரு நாம காமிக்கிற பர்சனாலிட்டி. இவைகள் ரொம்ப ஆழமான சத்தியங்கள். ஆனா கேட்டு உள்வாங்கி கொண்டோமானால் இந்த வினாடியே நம்மை புது மனிதனாக மாற்றுகின்ற, மலர வைக்கின்ற சத்தியங்கள். வெளி உலகத்துக்கு நாம யாருன்னு காமிக்கிற பர்சனாலிட்டி, ஐடென்டிட்டி, அது எப்பவுமே இருக்கிறத விட அதிகமாக தான் இருக்கும். நம்ம என்ன இருக்குமோ அதை விட ஜாஸ்தியாக தான் காமிப்போம். நல்லா பார்க்கலாம், நீங்களே பாருங்க. நம்ம ஐடி கார்டு எல்லாம், நம்ம விசிட்டிங் கார்டு எல்லாமே என்னவா தான் இருக்கும், இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுதான் அகங்காரம்னு சொல்றோம். எங்க போனாலுமே இருக்கிறத விட ஜாஸ்தியாக தான் வெளியில காமிப்போம். படிப்பாகட்டும், பதவியாகட்டும், அந்தஸ்தாகட்டும், புகழாகட்டும், எதுவாகட்டும் இருக்கிறத விட அதிகமாக காமிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கையில் இருக்க எல்லாமே இருக்கிறத விட அதிகமாக காமிக்க முயற்சி பண்றது தான். தனக்குள்ளே ஆழமாக குற்ற உணர்ச்சி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு பதவி நாற்காலியை பிடித்து கொண்டு அந்த பதவி நாற்காலியின் மூலமாக தனக்கு தன்னுடைய ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உணர்வாலே தலைவனாக இருப்பவர்கள் அமருகின்ற இருக்கை அவர்களாலே மதிப்பு பெறும். உணர்வாலே தலைவனாக இல்லாதவர்கள் இருக்கையாலே மதிப்படைவார்கள். உணர்வாலே தலைவனாக மலர்ந்தவர்கள், ஜீவன் முக்தர்களாக மலர்ந்தவர்கள் இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார்கள், பதவிக்கு பெருமை சேர்ப்பார்கள். ஜீவன் முக்தர்களாக மலராதவர்கள், தலைவர்களாக மலராதவர்கள் பதவியினால், இருக்கையினால் பெருமை அடைவார்கள். ஒரு சின்ன உதாரணம், நம்ம வாழ்க்கையெல்லாம் எடுத்தோம்னா நமக்கெல்லாம் எதனால மரியாதை? எத்தனை கார் வச்சிருக்கோம், எத்தனை வீடு வச்சிருக்கோம், எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு. நாம் வைத்திருக்கின்ற பொருள்களை வைத்து நமக்கு மரியாதை. ஜடத்தாலே உயிருக்கு மரியாதை. ஆனா விவேகானந்தருடைய அவர் வாழ்ந்த அறையை போய் பார்த்தீங்கன்னா, இல்லை ரமண மகர்ஷியுடைய அவர் வாழ்ந்த அறையை போய் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு கொட்டாங்கச்சியும் சாதாரண கட்டை செருப்பும் இல்லை ஒரு சாதாரண பழைய திருவோடும் மக்களாலே வழிபடப்படுகின்றது. காரணம் என்னன்னா, ஜீவனாலே பொருளுக்கு மரியாதை. ஜீவன் முக்தர்கள் உபயோகப்படுத்தியதனாலே வெறும் கொட்டாங்கச்சி மக்களாலே வணங்கப்படுகின்றது. உயிராலே பொருளுக்கு மரியாதை, இங்கே பொருளாலே உயிருக்கு மரியாதை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையிலெல்லாம் நாமாகிய உயிருக்கு பொருளாலே மரியாதை. எத்தனை கார், எத்தனை வீடு, எத்தனை சொத்து, பொருளாலே உயிருக்கு மரியாதை. ஆனா ஒருவன் ஜீவன் முக்தனாக மலர்ந்து விட்டால், ஞானியாக மலர்ந்து விட்டால், அவர் தொடுகின்ற பொருளெல்லாம் அவராலே மரியாதை அடைகின்றது. உயிராலே பொருளுக்கு மரியாதை. நம்ம ஐடென்டிட்டி வெளி உலகத்துக்கு என்னவாக காமிக்கிறோம். அதாவது திரும்ப 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 இந்த அகங்காரம் பார்த்தீங்கன்னா பொருளாலே தனக்கு மரியாதை என்பதைத்தான் நிரூபிக்கின்றது. எங்கேயாவது போய் உங்களுடைய பொருளை, உங்களுடைய மற்ற விஷயங்களை சொல்லி அதனால் நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள் என்றால் உண்மையில் புரிந்து கொள்ளுங்கள், அவமதிக்கப்படுகிறீர்கள். எங்க போனாலும்
உண்மையில் சொல்கிறேன், என்னுடைய மனம் திறந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மக்கள் என்னை பற்றி தெரியாத ஒரு புது ஊருக்கு போகும்பொழுது அவங்க கையெடுத்து கும்பிட்டா கூட நான் மிகப்பெரிய மரியாதையை அவர்களுடைய கண்களில் பார்க்கின்றேன். ஆனால் ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க இந்த ஆர்கனைசேஷனால் இவ்வளவு பெரிய மடத்தினுடைய பீடத்தை நிறுவியவர் அப்படிங்கிறதுக்காக அவங்க விழுந்து வணங்கினார்களோட சாமி சொல்லுவேன். பக்கத்தில் இருக்கிற பக்தர்கிட்ட சொல்லுவேன், அப்பா இந்த நமஸ்காரம் எனக்கு இல்லை, நான் வந்திருக்கிற காருக்கு அப்படின்னு. ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பொருளாலே மரியாதை வருமானால் அது நிலைக்காது. பொருளாலே வருகின்ற மரியாதை மரியாதையும் அல்ல, அது அவமரியாதை. அது பொருளுக்கு தந்த மரியாதை, உயிருக்கு தந்ததல்ல, உணர்வுக்கு தந்ததல்ல, ஜீவனுக்கு தந்ததல்ல, பொருளுக்கு தந்த மரியாதை. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அகங்காரம், அந்த ஐடென்டிட்டி, வெளி உலகத்துக்கு நாம காமிக்கிற பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது வந்திருந்தாலும், எது அளிக்கப்பட்டாலும், எது உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறி இருந்தாலும், அது பொருளாகட்டும், பதவியாகட்டும், உறவுகளாகட்டும், புகழாகட்டும், பகட்டாகட்டும், அது உங்களுக்குள் நிம்மதியை அளிக்காது. அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் 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 காணல் நீரை நோக்கி ஓடியவனைப் போல வாழ்க்கையை செலவிட்டுக் கொண்டிருப்போம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.